கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் மூலைக்கல். அந்த மூலைக்கல் யார் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு யாரும் இல்லைங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த மூலைக்கல். ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணும்போது அவர்கள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அப்பொழுது தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்கள விரட்டுவதற்கு முன்பாக 3 பேரையும் சபிக்கிறார். அப்பொழுது அவர் சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறார், அவளுக்கும் உனக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லுகிறார். ஆமாம், அந்த தலையை நசுக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு ஒரு தலை நான் அனுப்புவேன் என்று அந்த நேரத்தில் தேவன் வாக்கு கொடுக்கிறார். அந்த அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? அதுக்கப்புறம் அந்த மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த மூளைக்கல் இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசியா தீர்க்கனுடைய வாக்குப்படி தேவன் அந்த கர்த்தர் பிறப்பார் என்று அவருடைய வாக்குப்படி உரைக்கிறார். அந்த வசனத்தை நம்ம இப்போ பார்ப்போம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரிச்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த வசனத்தை ஏசாயா வாக்குப்படி தேவன் உரைக்கிறார். இதற்கு முன்பாக இந்த வாக்குக்கு முன்பாகவே அந்த காலத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி ஐயா இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நிறைய யுத்தத்தில் தோன்றுருக்காங்க. அந்த நேரத்தில் தேவனை நோக்கி நம்ம சாமுவேல் ஐயா ஜெபித்து அவர் வெற்றி அந்த இஸ்ரேல் மக்கள் பெறுகிறாங்க. அப்போ அவர் என்ன செய்தார், சேனுக்கும் மிஸ்பாவுக்கும் நடுவில் ஒரு தூணை நிறுத்தி தேவனுக்கு என்று ஒரு நாமத்தை அந்த இடத்துல விடுறார். அந்த கல்லுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று எபனேசர் என்று பெயரிடுகிறார். பார்த்தீங்களா? அந்த கல்லுக்கு எபனேசர் என்று பெயரிடுகிறார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த வெற்றியை கொண்டாடுதாங்க. அதே கல் தேவனுடைய வார்த்தையினால் அந்த மூளைக்கல் ஏசாயாவுடைய வாக்குப்படி வருது. அந்த ஏசாயா மூளைக்கல்லை இயேசுவானவர் இப்படி சியோனிலே பிறப்பார் என்று உரைக்கிறார். அந்த சியோன் என்பது தாவீதுடைய நகரம், தாவீதுராஜாவுடைய நகரம் தான் சியோன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த தாவீது ஊரில் தான் பிறந்தார். பார்த்தீங்களா? 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த வாக்கு எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு அது எப்படி நிறைவே இருக்குது. பார்த்தீங்களா? நமக்காக தான் கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்துவானவரை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் அந்த சியோனில் வைக்கிறனால அந்த கல் சாதாரணமான கல் கிடையாது. பரிச்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அது எப்படின்னா பரிச்சிக்கப்பட்ட கல். எல்லாருக்கும் தெரியும், ஏசப்பா பிறப்புறது அவர் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு அதிசயம், அற்புதமான காரியம். ஏன்னா அவர் உலக பிரகாரமான தாய் தகப்பன் வயிற்றில் அவர் பிறக்கலை. அவர் இந்த கன்னிமரி வயிற்றில் அவர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மரியனுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையினால் அவருடைய நிழல்னால பிறந்தவர். அவர் பிறந்து உங்கள் தாய் தகப்பன் அந்த யோசேப்பும் மரியாளும் அவர்களை வளர்க்குறாங்க. வளர்ந்து அவர் பெரியவராய் ஆகி அதுக்கப்புறம் அவர் 30 வயசுக்கு அப்புறம் என்ன செய்தார், ஞானஸ்தானப்படுறார். அந்த ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சாத்தானால் சோதிக்கப்படுறார். அந்த வனாந்தரத்தில் அவர் 40 நாள் இரவு பகலும் ஒன்றும் சாப்பிடாமல் உண்ணாமலும் இருக்கிறார். எப்பொழுதும் தேவனை நோக்கி காத்திருக்கிறார். அந்த நேரத்தில் சத்துவானவன் அவரை சோதிக்கிறான். அந்த சோதனையிலும் தேவன் என்று இயேசு கிறிஸ்து வெற்றி பெறுகிறார். பார்த்தீங்களா? அவர் எவ்வளவு பரிச்சிக்கப்பட்டவராய் காணப்படுகிறார். சாதாரணமான மூளைக்கல் கிடையாது, அவர் பரிச்சிக்கப்பட்ட மூளைக்கல். அவர் திடமான அஸ்திபாரமான கல். அந்த கல் நமக்கும் பிதாவானவருக்கும் ஊடையில் ஒரு பாலமாய் காணப்படுகிறது. ஒரு வீடு கட்டும்போது ஒரு அஸ்திபாரம் மெயினாக தேவை, அப்படி தானே? அந்த அஸ்திபாரம் இல்லாமல் எந்த காரணமே நடக்காது. அந்த அஸ்திபாரத்துக்கு ஒரு மூளைக்கல் வைப்பாங்க. அந்த மூளைக்கல் 2 சுவருக்கும் ஒரு திடமான ஒரு அஸ்திபாரமாக காணப்படும். இந்த அஸ்திபாரத்தை வச்சு தான்
அந்த வீட்டினுடைய திடம் இருக்கும். அதற்கு மேலே அவங்க இஷ்டப்படி அவங்க வந்து கட்டுவாங்க. அந்த அஸ்திபரம் ஒழுங்காக இல்லைன்னா அந்த வீடு வந்து நிலையில் இருக்காது, அப்படி தானே? அதனால் அஸ்திபரம் வந்து கட்டுவாங்க. அந்த அஸ்திபரம் வந்து கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு பாருங்க, பைபிளில் போட்டிருக்கு. கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் மழை பெய்தாலும் காற்றடித்தாலும் வெள்ளத்தில் அடித்து செல்லாத கண்மலை. அந்த கண்மலையான கர்த்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நம்ம வந்து உலக பிரமாணமாக பார்ப்போம். ஒரு கவர்மெண்ட் சார்பாக ஒரு பெரிய பாலமோ அல்லது ஒரு பெரிய கட்டிடங்களோ ஸ்கூலோ ஹாஸ்பிட்டலோ கட்டும்போது உயர் அதிகாரி, பிரதமர், அந்த நம்ம தேசத்து அதிகாரிகள், அவங்க வந்து நினைச்சவங்க ஜனாதிபதி, அவங்க வந்து அந்த அடிக்கல் நாட்டுக்காக வருவாங்க. அப்போ வந்து அது ரொம்ப விசேஷித்த நாளாய் கொண்டாடப்படும், அப்படி தானே? அதே போல் நம்ம வீடு கட்டும்போதோ ஒரு ஆலயம் கட்டும்போதோ எந்த சூழ்நிலையிலையும் அந்த அஸ்திபாரம் போடும்போது அது ஒரு விழாவாகவே நடக்கும். ஒவ்வொருத்தருடைய கல்ச்சர் படி அந்த அஸ்திபாரம் வைக்கிற நாள் வந்து கொண்டாடப்படும். அது வந்து ஒரு விசேஷத்த நாளாய் அவர்கள் கருதுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு வந்து இந்த அஸ்திபாரமான அந்த வீடு கட்டுறோம், நம்ம நன்மையாய் நம்ம வாழ்க்கையில் நம்ம மேன்மையாக இருப்போம் என்ற நம்பிக்கையோடு அந்த வீட்டை கட்டுவார்கள், அந்த கட்டிடத்தை அவர்கள் கட்டுவார்கள். அதற்கு மூளைக்கல் நம்முடைய இயேசுவானவராக இருக்கணும். உலக பிரகாரமான அந்த அஸ்திபாரத்துக்கு எப்படி கல் மூளைக்கல்லாக இருக்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போதும் நம்முடைய இந்த உலகம் முடிந்த பிறகு நம்ம மரணத்துக்கு அப்புறமும் நம்முடைய நித்திய ஜீவனை பெறுவதற்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரம் நமக்கு தேவை. அப்படிதானே சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு? இந்த வீடு கட்டுகிறவர்கள் என்று வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தள்ளக்கல்லாய் ஆயிற்று, அது எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமும் ஆய் காணப்பட்டது அப்படின்னு வசனம் இருக்குது, அப்படி தானே? அதனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த மூளை கல்லாகி இயேசுவை நம்ம பின்பற்றணும். அப்போது பின்பற்றும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? பதறக்கூடாது. பதறாத சூழ்நிலையில நம்ம காணப்படணும். அந்த இயேசப்பா வந்து உலகத்தில் இருக்கும்போது அவர் அநேக அற்புதங்களை செய்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படி சூழ்நிலையில் வந்து அவர் என்ன பண்ணார்? அந்த பரிசேயர், வேதபாரர்கள், அந்த ஆசாரியர், அண்ணா காயபா எல்லாரும் அவரை கொல்லுவதற்காகவே எப்பவும் திட்டமிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவரை சோதித்தாங்க. அவரை வந்து ரொம்ப கேவலமாக நினைச்சாங்க. அவர் வந்து ஒரு கன்னி மயிற்றில் பிறந்ததை ஒரு அற்பமாய் நினைத்தார்கள். அவரை சிலுவையில் அறையும்போது கூட அவரை துப்பினார்கள், அவர்களை வாரினால் அடித்தார்கள், அவரை அசிங்கமாலாம் பேசினாங்க, குட்டினார்கள். கண்ணை கட்டி நீ யார் என்று என்னென்னு சொல்லு, தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த நேரத்தில் நீ சொல்லு அப்படிலாம் அவரை ரொம்ப படாப்படுத்தினாங்க. அதிலெல்லாம் தேவன் வெற்றி பெற்றார், அப்படி தானே? அதுக்கப்புறம் அவர் மரித்து 3ஆம் நாள் அவர் வந்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவரோட இருந்த சீசர்கள் வந்து பழையபடி அவங்க என்ன செய்தாங்க? மீன் பிடிக்க போகிறாங்க. அப்பொழுது பழையபடி இயேசு அவர்களை சந்தித்து உங்களை இனிமேல் வந்து உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். உடனே அவர்கள் வலைகளை போட்டுவிட்டு திரும்பவும் அவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அந்த சீமோன் பேதுரு ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள சீசன். பார்த்தீங்களா? அவர் வந்து எதனாலும் முந்திரி கொட்டை மாதிரி பேசுவார் ஏசப்பட்ட. ஆனால் நான் என் ஜீவனை கூட கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் அந்த ஏசப்பா சொல்கிறாங்களா, சேவல் கூவதற்கு முன்பே நீ 2 தரம் கூவதற்கு முன்பே என்னை 3 தரம் என்னை மறுதெடுப்பா என்று சொன்னபடி அந்த ஏசப்பாவை அந்த சிலுவையில் அறைவதற்கு முன்பாக விசாரிப்பதற்காக கொண்டு சொல்லும்போது அவர் பின்னே போகும்போது 2 நேரம் ஸ்ரீ 1 நேரம் காவலாளிகிட்ட அவர் நான் தேவனை அறியேன் என்று மறுதளிச்சிருந்தார். பார்த்தீங்களா? அவ்வளோ பயந்த மனிதன். அந்த பயந்த உள்ள அந்த சீமோன் பேதுரு இயேசுப்பா உயிர் தெழுந்த பிறகு அவருக்கு ரொம்ப தைரியம் உண்டாயிற்று. அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய இயேசு நாமத்தினால அற்புதங்களை செய்கிறாரு. அப்பொழுது வந்து அந்த அண்ணா காய்பா எல்லாரும் பழையபடி இந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு எத்தனை நேரம் உனக்கு சொல்லியிருக்கோம், திரும்பவும் நீ எதுக்கு அவருடைய நாமத்தை சொல்லுகிறா அப்படின்னு விரட்டுறாங்க. அப்படி சொல்லும்போது குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்காங்க. அப்பொழுது அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த சீசர்கள் வந்து ரொம்ப தைரியமாக காணப்படுதாங்க. அன்றைக்கு அந்த சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து இந்த அண்ணா காய்பா எல்லாரும் அவரை குறித்து பேசும்போது அவங்க என்ன செய்தாங்க? ஒரு அவங்கள்ட்ட வந்து ஒரு இந்த பிணியாளியை சோகமாக்கும்போது அவர்கள் எந்த நாமத்தினாலே எந்த வல்லமையினாலே நீ செய்கிறாய் என்று சொல்லும்போது அப்பொழுது அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்துலேருந்து பாருங்கள்.
அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, விஞ்ஞானியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று என்னிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்றான். பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ தைரியமான்னு சொல்கிறாரு. அந்த மூளைக்கல்லாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை நம்ம பற்றி கொள்ளணும். அப்போ நம்ம பற்றி கொள்ளும்போது அவர் நம்மை காப்பார். இந்த உலகத்தில் யார் நம்மளை அற்பமாய் நினைப்பாங்க, இவனா இயேசு நாமத்தை குறித்து சொல்லதுக்கு யார் என்று ஒருவேளை மற்றவங்க நினைக்கலாம். அவங்களெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்முடைய கண்மலாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவர் நம்ம செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் முன்னாள் வரைக்கும் நம்மளை ஜீவனோடு வைத்திருப்பதையும் நம்மளுடைய குடும்பத்துக்கு அவர் ஆதரவாய் நிற்பதையும் நம்ம நினைத்து அவரை நம்ம சோஸ்தரித்து மனிதர்களுக்கு முன்பாக நம்ம வெட்கப்படாதபடி என்னுடைய நாமத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா அவரே அல்லாமல் வேறே ரட்சிப்பும் இல்லை. நம்ம நித்திய ஜீவனை பெறணும் அப்படின்னா நம்முடைய மூளைக்கல்லாகி இயேசு நமக்கு தேவை. ஒரு வீடு கட்டுவதற்கு எப்படி மூளைக்கல் அவசியமோ அதே போல் இந்த விலையேற பெற்ற அந்த பரிசுத்தமான பரிசிக்கப்பட்ட திடமான அந்த அஸ்திபார கல் நமக்கு வேணும். அந்த அஸ்திபார கல் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. பிசாசு நம்மை கண்டு ஓடி போவான். அவனால் எந்த தீங்கும் நம்மளை செய்ய முடியாது. நம்முடைய தேவனாகிய பரிசுத்த தேவனுக்கும் நமக்கும் இடையே நமக்காக சிலுவையில் அறைகின்ற இந்த கர்த்தராகிய அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாலமாக இருந்து நமக்காக பெருமூச்சுகளோடு தேவனிடத்தில் வேண்டுதல் செய்வார். அவரை பின்பற்றி நம்ம வாழ்வோம். நம்மை அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். மற்றவரையும் இரட்சகராக தெரிந்து கொள்ள நீங்கள் உங்களால் என்றபடி சொல்லுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்காக இயேசு ராஜா எருசலேமில் ஆண்டவரே அந்த தேவாலயத்தில் தோப்பனே நீர் ஆண்டவரே இயேசு ராஜா எப்போ அந்த உலக பிரகாரமான ஆண்டவரே மக்களாய் வாழ்ந்தவர்களுக்கு ஆண்டவரே எவ்வளவோ நீர் ஆண்டவரே இந்த உன்னுடைய வார்த்தைகளை சொல்லி தவப்பனே எல்லாராலையும் நீர் வெறுக்கப்பட்டு தவப்பனே இயேசுராஜா நன்மை செய்திருந்தும் தவப்பனே ஆண்டவரே அந்த ஆசாரியர்கள் ஆண்டவரே எல்லாருமே வெறுத்தார்கள் தவப்பனே. ஆனாலும் என் ஜீவனுள்ள தேவனே நீர் ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அந்த பிதாவானவர் வாக்கு கொடுத்தபடி ஆண்டவரே ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற அந்த வாக்குப்படி தவப்பனே நீர் மண்ணுலையில் பிறந்து தவப்பனே இயேசுராஜா எங்களுக்காக மரித்து அடக்கமிடப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்திருந்த தேவனப்பா இம்மை பற்றி கொள்கிறோம்ப்பா. இம்மை மூளைக்கல்லாய் நாங்கள் பற்றி கொள்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் என்னோடு ஜெபத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நீரே அந்த வீட்டுக்கு மூளைக்கல்லாய் இருங்க தவப்பனே. எந்த அலைகள் வந்தாலும் எந்த வெள்ளம் வந்தாலும் உலக பிரகாரமான எந்த ஆபத்து வந்தாலும் யாருடைய நெருக்கடி வந்தாலும் ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான மக்களால் எந்த சங்கடங்கள் வந்தாலும் அவர்களை மேற்கொள்ளாதபடி அப்பா அவர்களுடைய வீட்டை கோட்டையாய் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒரு கோட்டைக்கு எப்படி அஸ்திபார கல் தூணு ஆண்டவரே பில்லர் எப்படி காணப்படுகிறதோ அதே போலப்பா இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அஸ்திபார கல்லாக இருந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த கிருபைக்குள்ள மக்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. விசேஷ நாணத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய வீட்டில் காணப்படுகிற ஒவ்வொரு உறுப்பினரையும் காத்துக்கொடுங்க. பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதித்து கொடுங்க. அவங்க தொழிலை ஆசீர்வதிங்க தவப்பனே. உயர்த்துங்க தவப்பனே. உங்களுடைய கருத்துக்களை அடங்கியிருக்க கிருபை செய்யுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்னபடி அப்பா இந்த உலகத்தில் பதறாதபடி அப்பா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழன்னு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.